கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு துதியும் தோத்திரமும் உண்டாயிருக்கட்டும். பிரியமானவர்களே, நம்மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிற ஆண்டவர் தானே இந்த அமைப்பை உருவாக்கி நம்மோடு கூட பேச செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய விருப்ப செயல்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லவா? பயன்படுத்தி இந்த வேளையில் கூட நம்ம ஒப்பு கிடைக்கலாம். அப்பா பேசுங்கன்னு ஒப்பு கிடைக்கலாம், ஆண்டவரை பேசுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அது கேட்க பாக்கியம் உள்ளவர்கள் தான், பாக்கியம் உள்ளவர் தான். ஒப்பு கெடுப்போமா? அன்பின் ஆண்டவரை, இந்த மாலை வேலை எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி முழு பாதப்படியில் அமர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே எங்களுக்கு வாழ்வளிப்பதாக இருக்கிறதே. அதனால் ஆண்டவரை உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை பேசும் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே ஆண்டவர் அருளுகின்ற ஆசிரியர் செல்வத்தை தரும் என்கிற நிலையை நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இந்த அண்ட சராசரங்களெல்லாம் படைத்தவர் நம்முடைய அருமை ஆண்டவர் இல்லையா? நான் சொன்னதை மீண்டும் சொல்ல விரும்பவில்லை, கருத்துக்களை கொண்டு வருகிறேன். எல்லாம் நிறைந்தவர் ஆண்டவர். எல்லாம் நிறைந்த ஆண்டவர் நம்மிடம் சொல்வது என்ன? நம்மை ஆசீர்வதிக்க என்கிற நோக்கத்தோடு கூட அவர் சொல்லுகிறார், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்க. அதில் நாம் என்ன கொடுக்கணும்? அதாவது நாம் பார்க்கும்பொழுது 10% தசம பாகத்தை கொடுக்கணும்னு பார்த்தோம். அந்த 10% தசம பாகத்தை கொடுக்கணும்னு சொல்லுகிற கருத்துக்களை நான் சொல்லி வருகிற பொழுது, கடந்த வாரத்தில் கொடுத்த செய்தியை கேட்ட சில சகோதர சகோதரிகள் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு சகோதரர் உண்மையாக மனந்திருந்து என்னோடு கூட சொன்ன வார்த்தை என்னுடைய உள்ளத்துக்கு தூய ஆவிலே ஒரு ஆறுதலும் உற்சாகத்தையும் கொடுக்கிறதாகவே இருந்தது. இறைவசன வார்த்தைகளை நீங்கள் தருகிறீர்கள், ஆழமான கருத்துக்குள்ள தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட செய்தியானது எங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொன்னார்கள். அப்படியே சொல்லி அவர்கள் அடுத்த ஒரு கருத்து கொடுக்கணும். இந்த 10% கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே, அது எங்கே கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் சொல்லும்போது சொன்னேன், 10% கொடுக்கறது ஆண்டவருக்காக கொடுக்கணும் இல்லைங்களா? ஆண்டவருக்கு 10% அதில் சொன்னவர்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட இடத்துல அது ஆண்டுடைய பிரசன்னம் இருக்கிற இடம், அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நான் மீண்டுமாக சொல்ல விரும்பவில்லை. ஆண்டுடைய இல்லத்தில் கொடுக்கணும் இல்லைங்களா? ஆண்டுடைய இல்லம் கோயில் கொடுக்கணும். இரண்டாவது பார்க்கிற பொழுது ஆண்டவர் தேர்ந்து கொள்ளப்பட்ட இடம் ஆன்மீக தியான இல்லங்கள் இல்லைங்களா? சில இடங்களாக இருக்கிறது கடவுளுக்கான காரியங்கள், கடவுள் நியமித்து செயல்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள், இதெல்லாம் ஆண்டவருக்கான காரியங்கள் தான். இதில் பார்க்கணும், 10% பிரித்து வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரித்து வை என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையே மிக சிந்தனைக்குரிய வார்த்தைகள். ஆலயத்துக்கு, நிறுவனத்துக்கு, ஏழை எளியோர்களுடைய அனாதை ஆசிரமெல்லாம் இருக்கிறது, அங்கெல்லாம் கூட கொடுக்கிறது. இதை கொடுக்கிறது நானாக கர்த்தர்னு சொல்லப்படவில்லை. இந்த தெய்வீக திருவிழத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்லப்படுகிற கருத்து இல்லை, எல்லாம் தெய்வீக திருவிழத்திலிருந்து ஆண்டவர் எப்படிலாம் சொல்லிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கணும்.
நாம் எல்லாம் பைபிள் எடுத்துருக்கிறீங்க, இறைவசன வார்த்தையெல்லாம் குறிச்சிட்டு இருக்கிறீங்க, எடுங்க. இனச்சட்டம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்து அதில் 15வது வசனத்தை நீங்கள் படிப்பீங்களான்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும் 15வது வசனத்தை படிப்பிலான 26, 15 அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். பாருங்க. நீர் உமது தூய உறைவிடமாகிய விண்ணிலிருந்து கண்ணோக்கி நீர் எங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கூறியபடி மக்களாகிய எங்களுக்கும் எங்களுக்கு கொடுத்துள்ள பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டுக்கும் ஆசி வழங்குவீராக. ஆசி வழங்குவீராக இல்லைங்களா? 26ல் 15. பிரியமானவர்களே, இனச்சட்டம் எல்லாம் எடுங்க, எல்லாம் எடுத்திருக்கிறீங்க. இனச்சட்டத்தில் 26ஆம் அதிகாரத்தில் அந்த 13வது வசனம் அந்த பகுதியை பார்த்தனாக்க அந்த அறுவடை காணிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அதில் தலைப்பு அதில் 26ல் 13வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிவிக்க வேண்டியது, நீர் எனக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி தூய பகுதியை என் வீட்டிலிருந்து எடுத்து அவற்றை லேவியருக்கும் அவற்றை லேவியருக்கும் அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் கொடுத்துள்ளேன். உன் கட்டளைகளை நான் மீறவில்லை, அவைகளை நான் மறக்கவும் இல்லை. கருத்தை பார்க்கணும் பிரியமானவர்களே. 10 பங்கு அப்படி எடுத்து வச்சு அதை யாருக்கெல்லாம் அப்படி கொடுக்கணும் இல்லைங்களா? ஆலயம், அடுத்து லேவியர், ஆண்டவருடைய பணி செய்கிற லேவியர். அப்படி பார்க்கும்பொழுது அனாதிகள், கைவிடப்பட்டவர்கள், விதவிகளை அவங்களாம் கொடுக்குன்னு சொல்றாங்க. இப்படி கொடுக்கிற பொழுது ஆண்டவருடைய அருளி மாசிலும் அந்த கட்டளை கடைபிடிக்கலாம் இருக்கிறோம். இந்த கருத்தை நீங்கள் பார்ப்பனாக்க இந்த கருத்து பைபிளில் பார்க்கணும். எப்படி சொல்லிக்கும் இதே கருத்து இங்கே 14 அதே இனச்சட்டத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 28, 29 வசனம் 14ல் 28, 29 வசனத்தில் நீ பார்க்கும் பொழுது எல்லா கருத்துகளும் இருக்கும். அதில் அந்த 28, 29 அந்த பார்க்கலாம் பகுதி பார்க்கலாம் 10 இருப்பாங்க கொடுக்குன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? அதில் 28 அந்த 29 பார்க்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். அதில் 3ஆம் ஆண்டின் இறுதியில் அவ்வாண்டில் விளைகின்ற எல்லா பலன்களிலும் 10 பாகத்தை பிரித்து உனது நகரின் வாயில் அருகே வை. உன்னோடு பங்கும் சொத்துரிமையும் இல்லாத லேவியரும் உன் நகரில் வாழும் அந்நியரும் அனாதைகளும் கைம்பெண்களும் உண்டு நிறைவு பெறுவர். அப்போது அனைத்து செயல்களிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். நீ இப்படி செஞ்சா அப்படி ஆசீர்வாதம் வரும் சொல்லுகிறது. இப்படி செஞ்சா அப்படி ஆசீர்வாதம். வார்த்தைகள் இது யாருடைய வார்த்தைகள்? அவருடைய வார்த்தைகள். எல்லாம் வல்லவருடைய வார்த்தைகள், எல்லாம் நிறைந்தவருடைய வார்த்தைகள் இது இல்லைங்களா? நாம் அப்படி கேள்விகளை கொடுக்கணும் இருக்கு. சரி, எனவே அன்பான பிள்ளை ஒவ்வொன்றும் கருத்துக்களை பார்க்கிற பொழுது அந்த 10 பங்கு கொடுக்கறதற்கான நிலைகளை நான் இன்னும் கூட சொல்ல போனேன்னு நான் அடுத்து வரப்போது சொல்லுகிறேன். கடைசி பகுதியில் முடித்த உடனே அந்த எங்கெல்லாம் கொடுக்கணுன்றதை மீண்டும் ஒரு வாட்டி சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்பொழுது பிரியமானவர்களே, நாம் பார்த்தீங்கல்ல 10 பங்கு, அடுத்தது காணிக்கை, அடுத்தது முதல் பலன். இப்போ காணிக்கை குறித்து நாம் சந்திக்க இருக்கிறோம். காணிக்கை, இந்த காணிக்கை பார்க்கிற பொழுது நான் யாருக்கு சொன்னேன் இல்லை, மலாக்கியால் சொல்லும் பொழுது 10 பங்கிலும் காணிக்கையிலும் 10 பங்கிலும் மலாக்கி 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 10 பங்கிலும் காணிக்கையிலும் நீங்கள் கொள்ளடினால்தான் சாபத்துக்குள்ளான்னு சொல்லப்பட்டிருக்கீங்களா? அப்போ 10 பங்கு வேறு, காணிக்கை வேறு. இப்போ காணிக்கை என்பது எப்படி என்றதை இந்த பைபிளை மனமோந்து கொடுக்கறது தான் சொல்லணும் இல்லைங்களா? மனமோந்து கொடுக்கறது தானே. இப்போது அந்த காணிக்கை பற்றி நான் பார்க்கும் பொழுது ஹோலி ஸ்பிரிட் 2 கொரிந்தியரில் எடுத்துக்கிடுங்க. 9ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 3 வசனங்கள், விளக்கமான வசனங்கள். 6, 7, 8 வசனம். அதில் நீ முதல்ல 6வது வசனத்தை நீ படிக்கணும். என்ன வசனம் போட்டிருக்கும்? 2 கொரிந்தியர்
9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? குறைவாக விதைப்பவர் குறைவாக விதைக்கிறவர் குறைவாக அறுவடை செய்வார். குறைவாக அறுவடை செய்வார். நிறைவாக விதைப்பவர் நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்ளுங்க. நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. நாங்களும் வாழ்க்கையில் அனுபவ பாடம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர்கள் இல்லைங்களா? ஒரு நிலத்துல எவ்வளவு விதைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த அறுவடை செய்வாங்க. நீங்க ஒரு லிட்டரோ அல்லது 1 கிலோவோ நீங்க விதைச்சா அதுக்கு தகுந்த, ஒருவேளை 4 கிலோ 5 கிலோ விற்கிறனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அறுவடை வருவாங்க இல்லைங்களா? அப்படிதானே? அப்படிதான். அப்போ இங்க கருத்து எப்படி கடவுள் அங்க உதாரணத்தை கொண்டு போறாங்க. நீங்க எப்படி விதைக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி குறைவாக விதைக்கிறவன் குறைவாக அறுவடை செய்வான். மேல இருந்து ஆசீர்வாதம். நிறைவாக விதைக்கிறவன் நிறைவாக ஆசீர்வாதம் பெறுவான். நீ குறைஞ்சா கொடுத்தா கொஞ்சம், பெருமையாக கொடுத்தா இருக்கு. அதான் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கு. இந்த கருத்துன்னு ஒவ்வொன்றும் பார்க்கணும். எப்படி சொல்லப்பட்டிருக்கு இதுல நான் பார்க்கிறவங்களுக்கு குறைவாக விதைக்கிற இந்த கருத்தை பைபிளில் பார்க்கணும்னாக்க எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கும்? குறைவாக விதைக்கணும். இந்த கருத்தை இனச்சட்டத்தை நீ படிச்சது தானே? இனச்சட்டத்தில் நீ பார்க்கணும். அதில் 16ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை கூட இந்த கருத்து தான் நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அழகான கருத்துக்கு 16ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை கூட இதுக்காக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஒலி ஸ்பீட் அதில் பார்க்கணும். 16ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை பார்த்தாக்க, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உள்ளதற்கு ஏற்ப ஆசி வழங்கி உள்ளதற்கு ஏற்ப ஒவ்வொருவனும் தன்னால் ஆனதை கொண்டு வருவானாக. பாருங்க, இனச்சட்டத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உள்ளதற்கு ஏற்ப. இன்னைக்கு ஆலயத்துக்கு போறோம், கோயில் ஆலயத்துக்கு போறோம் இல்லைங்களா? ஆலயத்துக்கு போகிற பொழுது எப்படி இன்னும் எடுத்துட்டு போனதுக்கு வெறுங்கே வரக்கூடாதுன்னு அவர் கொடுத்த மாதிரிக்கு நான் போய் எடுத்துட்டு போனதுக்கும் ஆசி வழங்கி உள்ளதுக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தன்னால் ஆனதையும் கொண்டு வாருங்கள், ஆலயத்துக்கு கொண்டு வாங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த கேட்டுக்கு வந்துருக்கு. ஓ மை காட், இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது எப்படி கடவுளுக்கான காரியங்களை கொண்டு பார்க்குற பொழுது எப்படி சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் காணிக்கை பற்றி நான் கோயிலில் பார்க்க முடியுது. அது காணிக்கை கோயிலில் தான் கொடுக்குறோம் இல்லைங்களா? காணிக்கை இந்த காணிக்கை கொடுக்கிற கருத்துக்களை நாம் அனுபவ ரீதியாக நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக பார்க்கும் நிறைய கருத்துக்கள் கடவுளுக்கு கொடுக்கணும், ஆண்டவர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது the blessing ஆசீர்வாதம். மை காட் ஜீசஸ். நீதிமொழி எடுங்க, நீதிமொழி புத்தகம் எடுத்து நீ படிப்பீங்கன்னா, நீதிமொழி திருப்பாடலுக்கு அடுத்தது நீதிமொழி. அந்த நீதிமொழியை புத்தகத்தை எடுத்து நீ படிப்பீங்கன்னா அங்கே 11ஆம் அதிகாரத்தில் 24, 25 வசனம் சொல்லியிருக்கும். அந்த கொடுக்கறத பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அந்த கொடுக்கறத பற்றி அந்த கோயில் மாத்திரம் இல்லை, காணிக்கமா இல்லை, எங்கே எப்படிலாம் முன்ன சொல்ல பண்ணலாம் போலாம் ஏழை எளியவர்களுக்கு அந்த கருத்தை அங்கே கொண்டு வரேன். நீதிமொழி புத்தகம் 11, 24, 25 வசனம். அதில் என்ன சொல்லுகிறது? அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு, அழிகம் கஞ்சராய் வாழ்ந்து வரியராவதும் உண்டு, வரிவராவதும் உண்டு. ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வர், குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர். சகோதரர் இந்த வார்த்தையெல்லாம் படிக்கும்போது தலையாட்டியும் கையாட்டின்னு படிச்சுட்டே இருப்பார். அது நிறைய வாட்டி நான் சொல்லித்தான் இருக்கேன். நிறைய பேர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பார்க்கணும் எப்படி எனக்கு சொல்ல இந்த வசனத்தை பார்க்கணுன்ட்டுருக்கு. நீ மீண்டும் ஒரு வாட்டி அந்த 24ஆம் வசனத்தை படித்து பாருங்க, 24ஆம் வசனத்தை படித்து பாருங்க. என்ன கருத்து? அளவன்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு, கஞ்சராய் வாழ்ந்து கஞ்சராக வாழ்ந்து வறியவராவதும் உண்டு. அப்போ என்ன செய்யணும்? நிறைய விதை நிறைய அறுக்கெடுக்க இருக்கும் இல்லைங்களா? நீ கஞ்ச பிசினாரி ஆகிட்டு இங்கே வாங்க போகிறது என்ன இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி உண்டு இல்லைங்களா? பார்க்க நம்முடைய வாழ்க்கையில கருத்துக்களை பார்க்கிற பொழுது கொண்டு கரணம் இருக்கும். இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது அந்த வசனத்தின் வார்த்தைகள் என்ன இருக்கு? கடவுளுக்காக நாம் கொடுக்கின்ற காரியங்களா இருக்கணும்.
கடவுளுக்காக நாம் கொடுக்கிறேன். மத்திய 25 40 சொல்ல போகும்போது நாம் கொடுக்கிற பொழுது எப்படிலாம் ஆசீர்வதிக்கணும் இருக்கு. நம்ம ஒரு ஏழை எளியவர்களை அனாதைகளை பார்த்தோம் அல்லவா, அப்படி பார்க்கணும், கொடுக்கணும் சொல்லிருக்கும், அவங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லப்பட்டிருக்கும். நீ மத்திய 25 அவர் சொல்வார் இருக்கு, என்ன சொல்வார், நான் இது பசியாய் இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாய். 25 40வது வசனம், 40வது வசனம் என்ன சொல்லுகிறது பார்க்கணும். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒரு ஏழை எளியவர்களுக்கு அனாதைகளுக்கு நாம் கொடுக்கிற பொழுதெல்லாம், மனமோது கொடுக்கிற பொழுதெல்லாம், அது கொடுக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவருக்கே கொடுக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பார்க்கணும். எல்லாம் நிறைந்தவர், அண்ட சராசரம் எல்லாம் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னம் சிறிய ஒருவனுக்கு உணவின்றி இருக்கிறார், படுக்க இடம் இல்லாமல் இருக்கிறார்கள், உடையில்லாமல் இருக்கிறார்கள், நல்ல இருக்கிறார்கள், இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவனுக்கு நீ செய்ததெல்லாம் எனக்கு தான் செஞ்ச, அப்போ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். வானத்தின் பலக்கரிகளை திறந்து பொங்கி வழிபடி ஆசிரிக்க சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். இதுவும் நம்ம இந்த உலக நிலையிலே அப்படி கொண்டு போறதில்லை. பார்க்கணும். இந்த வசனத்தை நாம் படிக்கிற பொழுது மத்திய 24 இந்த கருத்துக்கு எப்படி சொல்லப்பட்டு கடவுள் கொடுக்கிறான். நீதிமொழி புத்தகம் எடுத்து அதுல 22ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீ படிச்சீங்கன்னாக்க 22:9 படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது. கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார்கள், அவரே ஆசி பெற்றவர். ஏழைகளுக்கு இந்த கருத்தை நான் சொல்லணும்னாக்க நிறைய சொல்லணும் இருக்கும். இந்த புதிய ஏற்பாட்டில் கூட நான் பார்க்கிற பொழுது அவர் சொல்றார், நீ இதெல்லாம் ஒரு விருந்து வைக்கிறனாக்க ஏழை எளியவர்களை அனாதைகளை கைக்கு முடியாது இருக்காங்களே அவங்களும் கூப்பிட்டு நீ அவங்களுக்கு பரமாரி. இன்னைக்கு நம்ம சமுதாயம் என்ன பண்ணுதுன்றது, மொய்க்காரங்க தான், அவங்க வச்சாங்க நான் வச்சேன், அவர் கொடுத்தாங்க நான் கொடுத்தேன், அவங்க கொடுத்தேன், அப்படின்னு இருக்கு. இங்கே லிங்க முடிச்சு மேலே லிங்கிட்டு வரதில்லை இல்லையா. அதுக்கு என்ன சொல்ல, உனக்கு விருந்து வைக்கிறனாக்க யாரும் உனக்கு கொடுக்க முடியாது யாருக்காங்க, அவங்களும் கூப்பிடு, அவங்களுக்கு உனக்கு கொடு, அவங்களுக்கு செய்யி, அப்போ இங்கிருந்து ஆசீர்வாதம் வரும் சொல்றாரு. இதெல்லாம் யார் கடைபிடிக்கிறாங்க இல்லைங்களா. அவர் கூப்பிட்டாங்க, பெரிய பணக்கார கூப்பிட்டா நான் பணக்கார, அப்படியோட போயிட்டு இருக்கல, எப்படி வந்துட்டு இருக்கும். ஏழை இருக்கு கணக்கில் எப்படியா கொடுக்கும் தான் இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கணும். பிரியமானவர்களை, பைபிள் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்க்கணும். ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு நாம் கொடுக்கணும் போது அது ஆண்டவருக்காக நாம் கொடுக்கிறோம். அது ஒரு காணிக்கையின் நிலையில தான். விதைக்கிறது எப்படி விதைக்கிறையோ அப்படி அறுவடை செய்வாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளை பார்க்கணும், சிந்திக்கணும். நம்முடைய வாழ்க்கையை எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கும்போது இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் இப்படி சொல்லுகிறது. கடவுளுக்கு காணிக்கை விதை கொடுக்கணும். இந்த காணிக்கை கொடுக்கிறத நான் பார்க்கிற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆலயத்தின் மொத்தம் கொடுக்கறது மாத்திரம் இல்லை. ஒரு ஏழை இருப்பான், ஒரு ஏழை வறுமையோடு இருக்கிறவர்கள், முடியாத நிலையில் இருப்பவர்கள் அங்கு இருக்கிறார்கள், அவர் கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், நீ அங்கே கொடுக்குறியா இங்கே கொடுக்குறியான்னு பார்ப்பார். நீ இங்கே கொடுக்குறதையும் ஆண்டவர் பார்ப்பார். அதுதான் சரியான முறை. நான் இது சொல்லுகிற கருத்துக்களை பார்க்கணும். பிரியமானவர்களே, இப்படி இருந்தால் எப்படி இருக்கும். அவர்களையும் ஆண்டவர் உருவாக்கினார், அந்த நிலையை கொடுக்கணும். காணிக்கையின் காரியங்களை அப்படி பார்க்கும்போது கடவுள் கொடுக்கின்ற நிலையிலே சொல்லி போயிடும் பொழுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக இருக்கிறான். தூயாவில் வந்தப்பட்ட ஒரு வார்த்தையை நான் சொல்லியே தீரணும். தூயால் மாத்திரார்,
பைபிளில் நான் பார்க்கும் பொழுது யாக்கோப்பில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் வாய்ப்பிருந்தும் அதை அவர்கள் செய்யாத போது அது அவர்களுக்கு பாவம் சொல்வார். நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அறிந்திருந்தும் வாய்ப்பிருந்தும் அதை அவர்கள் செய்யாத போது அது அவர்களுக்கு பாவம் சொல்வார். எப்படி இருக்குது பாவம்? இந்த கருத்துக்களை கொண்டு பார்க்கணும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் காணிக்கையை கடவுளுக்காக நாம் கொடுக்கணும், கடவுளுக்காக கொடுக்கணும். சரி, சிறுகபதி அந்த 2 கொரிந்தியரில் 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை பற்றி அப்படி சொல்லிட்டு வந்தோம். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னது? 7வது வசனம். அடுத்த 6வது முடிச்சு 7வது வசனம். 7வது வசனத்தை படித்து பாருங்க. என்ன சொல்லுகிறது? ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடு கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம், கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே, முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர், கடவுளுடைய அன்புக்கு உரியவர்கள். பாருங்கள் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். அது எப்படி கொடுக்கட்டும்? மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க கூடாது. முக மலர்ச்சியோடு கொடுப்பவர் மேலே கடவுள் அன்பு கூறுகிறார் என்று சொல்லும். அப்போ கடவுளுடைய அன்பு கூறுகிறார், கடவுளுடைய அன்புக்குரியவர்களாக இருக்கிறார் என்றால் நாம் முக மலர்ச்சியோடு கொடுக்கணும். ஆனால் நாம் எப்படி காணிக்கென்று பார்க்கிற பொழுது இந்த ஆலயத்திலே தப்ப நினைக்கக்கூடாது இல்லையா? நினைக்க மாட்டீங்க, நான் சொல்ல வேண்டிய சொல்லு. ஆலயத்திலே இருக்கிற தேவைக்காக வரி சந்தா கலெக்ஷன் பண்ணுவாங்க. வரி அந்த பங்கு நிறுவனத்துக்கு நடத்துறதுக்கு வரின்னு போடுவாங்க, அல்ல சந்தான்னு சொல்லி போடுவாங்க. அதை அங்கே பங்கில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அந்த அன்பு இறக்க கொண்டு அல்லது யாரோ ஒருத்தர் போய் அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு கொடுப்பாங்க, குருவானர்கிட்ட பங்கு தந்திக்கிட்ட ஒப்படைப்பாங்க. ஆனால் அந்த வரி வாங்குறாங்க, சந்தா வாங்க வராங்கல்ல, வரும்போது உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? தொல்லை தாங்க முடியல, மாதம் வர்றாங்க, மாதம் வராங்க. வீட்டில் அவங்களுடைய கணவர் இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கார என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நான் என்னோட நடைமுறை வாழ்க்கையில் சகோதரோட்டுக்கு படைந்த வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அவர் இல்லை நான் சொல்லிடுறேன். எப்படி பாருங்க, ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்கள் இல்லை அவர் அப்படிப்பட்டாருங்க, இப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இதை பற்றி நான் நிறைய சொல்லணும். அது மட்டுமல்ல, காணிக்கை கொடுக்கிறவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிற பார்க்கும் பொழுது நேற்றைய தினத்திலே பார்த்தோம். 2 கொரிந்தியரிலே 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை பார்த்தோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான். அப்படியானால் யார் எங்கே விதைக்கணும்? ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு நாம் கொடுக்கிற பொழுது அவர் அப்படியே கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நான் பார்க்கிற பொழுது 2 கொரிந்தியரிலே நான் பார்க்கிற பொழுது 9ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் என்ன சொல்லுது பார்க்கும்பொழுது, ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். தம்முள் தீர்மானத்தின் மனமு வந்து கொடுப்பவர் மேலே கடவுள் அன்பு கூறுகிறார் என்கிறதை நான் பார்த்தேன் தினத்திலே. அது சொல்லும்போது தான் நான் ஒரு நிலையை சொன்னேன். நம்முடைய சமூகத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு இல்லைங்கெல்லாம் மனமு வந்து கொடுக்கப்பட வேண்டும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். மனமாவது குடும்ப ஆண்டவருடைய ஆசிரியர் பெருவிழாக இருக்கிறார், அன்புக்குரியவளாக இருக்கிறார் என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று தினத்தில் இந்த அன்பு இல்லத்தில் இருக்கிறவர்கள் இல்லைங்களா, அது வரி வசூலிக்கிறவங்களாம் எவ்வளவு பாட்டு பண்ண நான் கேட்டிருக்கிறேன். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கிறேன். அப்படி தான் பண்ணுறாங்க பிரதர், இப்படி தான் பண்ணுறாங்க பிரதர். அவங்களுடைய சாமியார் பாதர்கிட்ட போய் சொல்லும்போது கூட இப்படி தான், எங்கே பாதர் வீடெல்லாம் போட்டுக்கிறாங்க அப்படின்னு கை மறுத்துங்க. சரி, எனிவே அது விடுங்க. அது நல்ல செஞ்சால் நல்லது, கெட்டது அதுக்கு தகுந்த பலன். கடவுள் தூயாவே அந்த நாள் இது சொல்லுன்னு சொல்கிறாங்க, அதனால தான் சொல்லுவார். சரி, அடுத்து நீ பார்ப்போனாக்க இந்த காணிக்கை கொடுக்கறதுன்னு போகும்போது என்னுடைய லைஃப் நான் சொல்லணுங்களா, என்ன லைஃப் பண்ணுக்கும்
இந்த கோயிலில் ஆலயத்தில் காணிக்கை எடுக்க வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காணிக்கை போன எடுத்துருவாங்க. உண்டியில் எடுத்துகிட்டு எங்கள் கிராம பகுதி அதில் டப்பா மாதிரி வச்சுட்டு இப்படி ஆட்டுவாங்க. நான் அப்போ என்னென்ன பண்ண தெரியுங்களா, காணிக்கை அங்கே அந்த இப்படி ஆட்டிக்கிட்டு வரும்போது டக்குன்னு கண்ணை முடிக்குவேன். ரொம்ப பக்தியாக கண்ணை முடிக்குவேன். அந்த ஆட்டி அந்நாட்டு போயிட்டு இருப்பினாட்டு தான் நான் கண்ணை முழிப்பேன். எப்படி அதான் பண்ணிட்டுக்கு அப்படியே இன்றைக்கி நிறைய பேர் இருக்கான்ட்டுக்கு அப்படியே போய்டுவேன்ட்டுக்கு. வாழ்க்கையில் கஷ்டம் கடவுளுக்கு ஒன்று கொட்டுக்குதுன்னு நிறைய இருக்குது இல்லைங்களா? அப்படின்ட்டுக்கு இன்றைக்கெல்லாம் பார்க்கும் பொழுதும் ஐயோ நான் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படிலாம் தப்பு பண்ணேன்னு இப்போ தான் இந்த இறைவார்த்தைங்கிற இந்த முகம் பார்க்குற கண்ணாடியில் பார்க்குற பொழுது தான், இறைவார்த்தைங்க வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது தான் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்க்கணும். என் அன்பானவர்களே, மனு வந்து கொடுக்கிற மீது கடவுள் அனுப்புகின்றான்ட்டுக்கு மலாக்கி ஆகாமல் எடுங்க. நான் சொல்லணும் போல தூயான்னு உணர்த்துறாரு. அதனால் எடுங்க. மலாக்கி அவள் எடுங்க. மலாக்கியாவில் முதல் அதிகாரம் எடுங்க. அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இந்த நடைமுறையில் பார்க்கல வாக்கு அப்படி தான் இருக்குதுன்னு. நான் மலாக்கி ஆமத்தில் முதல் அதிகாரத்தில் கற்றுட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பைபிள் எடுக்கிறீங்க, தேடுறீங்க, படிக்கணும், எல்லாம் படிக்கணும். மலாக்கியா 3ஆம் அதிகாரத்தில் முதல் அதிகாரத்தில் 13-14 வசனத்தை படிங்க. எவ்வளவு தொல்லை என்று அதை பற்றி இழிவாய் பேசுகிறீர்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் சொல்றாரா? நொண்டி அடித்ததையும் நொண்டியானதையும் கொள்ளையடித்ததையும் நோயுற்றதையும் கொண்டு வருகிறீர்கள். இவற்றை காணிக்கை என கொண்டு வருகிறீர்கள். உங்கள் கையில் இருந்து அதை நான் ஏற்றுக்கொள்வேனோ என்று கேட்கிறார் ஆண்டவர். இதை எப்படி நான் எடுத்துக்கிட்டு அண்ணா அக்கா கொஞ்சம் பாருங்கக்கா என்ன சொல்லுதுக்கு, உங்களுடைய மந்தையில் நல்ல நல்ல ஆடுகள்லாம் இருக்கிறது, கொளுத்து நல்ல ஆடுலாம் இருக்கும் பொழுது நொண்டியானது நோய் விட்டுறதையும் நீ கொண்டு வருவீங்க, காணிக்க கொண்டு வருவீங்க, அது ஏற்றுக்கிறான்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தையை நான் படிக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கை சொல்லி கொண்டு வரேன். எனக்கு பாக்கெட்டில் பார்த்துனாக்க 2000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய், 200 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, 50 ரூபா நோட்டு, அப்படிலாம் கட்டுக்கட்டாக பாக்கெட்டில் இருக்கும். அந்த காணிக்கு வரும்போது அந்த காணிக்கெல்லாம் பையன் பர்செல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுவோன்னா எனக்கு சொல்லிக்கிறேன், கிழிஞ்சி போன நோட்டு எடுத்து உண்டி போடுவேன். 5 ரூபா நோட்டு, அது கிழிஞ்சி போட்டு செல்லும் செல்லாததுக்கு செட்டியாரே என்று சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த காணிக்கை காசு எடுத்து அது செல்லா பணப்பணம் நிறைய இருக்குது. ஆனால் எடுத்து போடுறது எனக்கு இப்படி காணிக்கை போட்டால் சரியாது. அப்பா இந்த வசனத்தில் படிக்கும் பொழுது தான் தெரியுது அப்படி எப்படி கொடுத்துருக்கு. உங்களுடைய வீட்டில் இப்படிலாம் இருக்கிற பொழுது நீங்கள் மந்தையில் நல்ல ஆடுகள்லாம், கொளுத்த ஆடுகள்லாம், பாக்கெட் நிறைய புது நோட்டெலாம் இருக்குது. 1000 ரூபா நோட்டுக்கு, 2000 நோட்டுக்கு, 500 ரூபா நோட்டுக்கு அப்படிலாம் இருக்குது. அது எடுத்து 5 ரூபா நோட்டு, கிழிஞ்ச நோட்டு எடுத்து இப்படி போடுறேன் எப்படி இருக்கும்? ஆண்டவர் பார்த்து எப்படி ஆசீர்வதிப்பார்? நான் எல்லாரையும் சொல்லலை, என்ன மாதிரி இருக்கணுங்கிறத சொல்கிறேன். நான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கு. சரி, இந்த பார்க்கணும் சாபம் சொல்லியிருக்கேன். இந்த கருத்தை எப்படி வாழ்ந்துருக்கும். நீதிமொழி புத்தகம் எடுக்க. நீதிமொழி புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கனாக்க, நீதிமொழி புத்தகம் ஒரு இதுக்கு ஏற்ற வாசனம் அங்கே இருக்குது. 28ஆம் அதிகாரத்தில் அதில் 27வது வசனம் நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கும், ஏழைகளுக்கு கொடுப்பவருக்கு குறைவு எதுவும் ஏற்படாது. அவர்களை கண்டும் காணாதது போல் இருப்பவர், அதை கண்டும் காணாத போல் இருக்கிறவர் பல சாபங்களுக்கு ஆளாவார். பல சாபங்களுக்கு கண்டு. இந்த வார்த்தை என்ன செய்யலாம்? இந்த வார்த்தை இப்படி சொல்லிட்டு இருக்கு. என்ன வார்த்தை கண்டும் காணாத போல இருக்கு. ஏழை சின்ன சிறிய ஒருவனுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்ய சொல்றார். அப்போ ஏழையை கண்டு காணாம போனாக்க அப்போ ஆண்டவரை பார்த்து நான் போயாம போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா?
பிரதர் பைபிள் சொன்னப்பட்ட வார்த்தைப்படி வாழ முடியுமா பிரதர் அப்படின்னு கேட்குற சகோதரர்கள் உண்டு. பைபிள் சொல்லப்பட்ட வார்த்தைப்படிலாம் வாழ முடியுமா? அது சொல்லுவாங்கன்ட்டு வாழணும். அப்பதான் ஆசீர்வாதம். நீ முன்ன முடிஞ்சிட்டு இருக்கு. நான் இது சொல்லுகிற பொழுது ஒரு சின்ன ஒரு சாட்சியம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா ஒரு இருக்கு, அதாவது அம்மா அப்பா ஒரு பையனில் பொட்ட பிள்ளை அதை கூட்டி போகிறாங்க. கூட்டி போகும்போது இந்த பாப்பாவுக்கு இந்த குழந்தைகிட்ட ஒரு இது இருந்தது, பிஸ்கட் பாக்கெட்டு. அம்மா வாங்கி கூட்டின்னு போகிறாங்க. போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பாப்பா போய் நிற்கும். கூட்டி போயிட்டே இருக்கிறாங்க. கூட்டி போய் நிற்கும்போது இந்த பாப்பா அங்கே வழியில் ஒரு பாட்டி, இது கண்டு தெரியாத ஒரு குருடி பாட்டி உட்காந்து பிச்சுக்கிட்டு இருக்கேன். மா தாயே இதான். இந்த பாப்பா கண் கேட்டு இருக்கிற பிஸ்கட் பாக்கெட்டு அப்படி போட்டான், கொடுத்துட்டான். நான் பின்னாடி தான் போயிட்டு இருக்கிறேன். நான் பார்க்குறேன் அப்பா அம்மாவங்களை பாட்டு கூட்டின்னு கையை பிடிச்சி கூட்டின்னு போய் வைக்கிறாங்க. இந்த பாப்பா கையில் பிஸ்கட் இருக்குது. அந்த பிஸ்கட் பாக்கெட்டு அங்கே போட்டான். அங்கே போயிட்டாங்க. நான் விட்டு எடுத்தேன். கொஞ்சம் தூரம் போன பின்னாடி அந்த அம்மாவை கேட்குறாங்க, எங்கிட்ட பிஸ்கட் பாக்கெட்டு? நான் உங்களுக்கு போட்டேன். நானா உங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுத்தனா? பாவமா உங்களுக்கு போட்டேன். உண்மையிலே அந்த இரண்டு கருத்தில் பார்க்கும்போது அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எவ்வளோ பார்ப்பாருன்ட்டுருக்கு. நான் இப்படி பின்னாடி போனவன், நான் அப்படி பக்கம் போனவன். நான் சொல்லிட்டு எனக்கு, சிஸ்டர் சகோதரியே, உங்கள் பிள்ளை பாரு எவ்வளவு அது ஆர்டர் கொடுக்குற ஆசிரியத்தை பெற்றுக்குவாங்க போனேன். தேங்க்யூ பிரதர். இப்படி வாழ்க்கையில் பார்க்க கண்டும் காணாது போகக்கூடாது. கொடுக்கணும். அந்த பிள்ளை கொடுத்துச்சு. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கு பாருங்க இருக்கு. அந்த வசனத்தை பார்க்கணும் அப்படின்னு பயங்கரமாக இருக்கு. சரி, இந்த கருத்தை நீ பார்க்கணாக்க தயவுசெய்து புதிய ஏற்பாடு எடுங்க. 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் நினைக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். ஆர்வத்தோடு கொடுத்தால் தம் நிலைக்கேற்றவாறு எவ்வளவு கொடுத்தாலும் அது இறைவனுக்கு ஏற்புடையதாகும். தம்மிடம் இருப்பதற்கு கூடுதலாக யாரும் கொடுக்க வேண்டியதில்லை. எப்படிலாம் சொல்றீங்க? அப்போ ஆர்வத்தோடு கொடுங்க. ஆர்வத்தோடு கொடுங்க. அப்போ உண்டு இல்லாத ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த பாப்பா உண்டு கையில் இல்லை, அப்போ கொடுக்க சொல்ல முடியும் இல்லை? இருந்தது அங்கே கொடுக்க. என் அன்பானவர்களே, வாழ்க்கையிலே நாம் ஆண்டுடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் தெய்வீக திருவிழியத்திலே ஆண்டவராய் கடவுள் சொல்லுகிற வார்த்தைப்படி நடக்கப்பட வேண்டும். அன்னை மரியாள் காட்டி கொடுத்த கருத்து இதுதான். அன்னை மரியாள் காட்டி கொடுத்த கருத்து இதுதான். இப்படி கொடுக்கிற பொழுது உனக்கு ஆசீர்வாதம் வரும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய குறைவெல்லாம் நிறைவாகும். அவர் கொடுத்து ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு கெடுத்தாங்க. அன்னைக்கு பார்க்கணும். முதலாவது 2 கொரிந்தியர்லே நான் பார்த்தோம் 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம், குறைவாக விதைக்கிறவன் குறைந்தாகும். அடுத்து 7வது வசனம் மனமோந்து கொடுக்கணும். மனமோந்து கொடுப்பர் மேலே ஆண்டாசிக்கிறேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது என்ன? அந்த வசனம் 1, 2, 6, 7, 8வது வசனம் சொல்வது என்ன? கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் எப்பொழுதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதையெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். என் அன்பானவர்களே, நான் இந்த சில இடத்துல இல்லை அந்த வசன வார்த்தைகள் அப்படியே 6, 7, 8 வசனத்தை அப்படியே கொஞ்ச நேரம் கொஞ்சம் புட்டு அப்பத்தை புட்டு கொடுப்பது போல கொடுக்கணும். சில சகோதரிகள் இதெல்லாம் கேட்டு கடைப்பிடிப்பதனால அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதம் அமைந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய புத்தகத்தில் கூட நிறைய சாட்சி நீங்கள் கேட்டு பார்த்துருப்பீங்க. இதை நான் அதிகமாக சொல்லணும்னா நிறைய சொல்ல வேண்டியிருக்கும்.
ஒரு சகோதரர் குடும்பத்தார் தவறாமல் ஜெப வழிபாட்டுக்கு ஆலயத்துக்கு செல்லுகிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்து கீழ்ப்படுகிறவர்கள். அதில் வந்துட்டு ஒரு நாள் சொன்னாங்க, பிரதர் இந்த என் மகளுக்கு கல்யாணம் மேரேஜ் பண்ணுற செட்டப் பண்ணுறீங்க பிரதர், என்கிட்ட அவ்வளோ ஒன்றும் பணம் வசதி இல்லை, என்ன ஆகும் எவ்வளோ செலவாகும் தெரியல, என்ன கடன் வாங்குறதா அப்படி இப்படி சொன்னேன். நான் கடன் வாங்குறதா அப்படி இப்படின்னு தெரியல பிரதர், என்ன தெரியல, நகை எடுக்கணும், அந்த வீடு செலவு இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. நான் சொன்னேன், நீங்கள் தவறாமல் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்து வர்றீங்க, உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது, நிறைவாக இருக்கும் போங்க சொல்லிட்டு நான் தமாசா அப்படி 2 கொரிந்தியரில் 9ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் இப்படி இருக்குன்னு சொன்னேன். ஜெபம்ட்டிக்கிறோம் அப்படி போயிட்டு. என் அன்பானவர்களே, திருமண காரியம் நடந்தது, நிறைய செலவு, அதெல்லாம் ஒன்றும் குறையெல்லாம் அவனுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் மீதி இருக்குதான். இவங்க எஸ்டிமேட்லாம் போட்டு இவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த அமௌண்ட் எடுத்து தான் ஒவ்வொரு ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மீதி அந்த பணம் மீதி இருக்குதான். அந்த மீதி இருக்குதுன்ட்டு, பிரதர் நீங்கள் சொன்ன பைபிளில் ஆண்டவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு மீதி ஆகிடுச்சு பிரதர், கல்யாணம்லாம் நல்லபடி முடிச்சு முடிச்சு மீதி ஆகிடுச்சு பேசுகிறது. அந்த மீதி இதை ஏன்னு சொல்லுகின்றால், எந்த ஒரு காரியம் செய்வதற்கும் உங்களுக்கு மீதியாக ஒரு வீடு கட்டுறீங்களா, வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ எஸ்டிமேட் போட்டிருப்பீங்க, ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு பணம் சேரும். ஏன் ஐயா மேலேருந்து கொடுத்துட்டே இருப்பார். அது அப்படி நிறைஞ்சி வலிஞ்சு பொங்கி வழியும்படி சொன்னார் இல்லையா. இதெல்லாம் பார்க்கணும். ஆண்டவருடைய ஆசியை செல்வத்தை அளிக்கின்ற சாதாரண வார்த்தை இல்லாது. அங்கே நுழைவட்டுருக்கு, வீடு கட்டுறீங்களுக்கு, கல்யாணம் மேரேஜ் பண்ணுறோம், அப்போ பொருள் எல்லா காரியங்களும் தேவையானதெல்லாம். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாட்டி நீ படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறதுன்னு நினைக்க, கடவுள் உங்களுக்கு எல்லா நலங்களால் நிரப்ப வல்லவர் சொல்லிச்சா. எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் தேவையானது எல்லாம் தேவையான உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயலும் செய்வதற்கும் தேவையானதெல்லாம் மிகுதியாகவே அவர் தருவார். என்ன வார்த்தை இது! யாருக்கு இருக்கு? பார்க்கணும், வாழ்ந்து அனுபவிக்கணும். நான் இதை சொல்லுகிற ஒரு கருத்தினை பார்க்கணும். இந்த நான் சில வேலை ஜெபங்களை செய்யும் பொழுது கைகளை விரிச்சின்னு சொல்லுவேன். பொருளாதாரம் இந்த கைகளை விரிச்சுன்னு பார்க்கும் பொழுது, இந்த கைக்கு மேலே உலக ரட்சகர் அந்த எல்லா செல்வத்தையும், அதாவது பூமியெல்லாம் அவருடையது, அதுக்கு இதெல்லாம் அவருடையது, காடு மலையெல்லாம் அவருடையது, கடலெல்லாம் அவருடையது இல்லையா, பொன் தங்கம் வெளியே அவருடையது, அதை அப்படியே வச்சுட்டு இருக்கிறார். அப்படியே வச்சு அவர் கீழே இருக்க நமக்கு தருவார்னாங்க. இது ஒரு புனல் மாதிரி, நான் கொண்டு வரணுக்கு அவருடைய பாதங்களை பற்றி பிடித்துக்கிடுவேன். பிடிக்கும்போது நம்ம கொடுக்கறது தான் இருக்கிறார். எனக்கு என்னுடைய உள்ளத்தின் பாதம் நிறைய தேவை. எனக்கு நான் இப்படி தான் அவர் எல்லாம் நிறைந்த ஆண்டவரே, நீர் எஜமானனாக இருக்கிறீர், நீ எஜமானாக இருக்கிறீர், என் தேவையில்லாம் சேர்த்து அந்த குறைவு எல்லாம் 34 வருடமாக செஞ்சிட்டு இருக்கிறார். ஏன் இந்த நிறுவனத்தை எல்லாமே அப்படி செஞ்சிட்டு இருக்கிறார். பார்க்கணும். எடுங்கம்மா, எடுங்க அக்கா, எடுங்க சகோதரமே. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது அதிலே. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவு செய்வார். என்ன கருத்து! என் கடவுள் ஏன் சொல்லுகிறார்? என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் அந்த ஒப்பற்ற செல்வத்தை எல்லாம் அந்த கிறிஸ்து இயேசு வழியாய் அந்த புனல் மாதிரி நமக்கு அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். கையை நீட்டி வாங்கிட்டே இருக்கலாம். என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் தன் ஒப்பற்ற செல்வத்தை உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவு செய்வார். பிரைஸ் தி லார்ட். என்ன வசன வார்த்தைகள்! நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, அங்கே வசனத்தை ஒவ்வொரு வசனம் நீங்கள் அந்த வசனம் படிச்சீங்க, 2 படிச்சு தரேன், பிலிப்பியர் 4:10-19 படிச்சுதானே, தயவுசெய்து அதுக்கு மேலே இருக்கிற ஒரு 17ஆம் வசனம் படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது. இந்த வசனத்துக்கு இருக்கு
அந்த 14 அதில் ஒவ்வொரு கருத்து என்ன சொல்லணும், அப்படியே படித்து வரணும். ஓகே, இப்போது நான் ஒன்று சொல்லணும். என்னன்னாக்க நான் என்ன சொல்லணுன்னாக்க இன்றைக்கி சில சகோதர சகோதரி இருக்கிறார்கள், எல்லாம் நான் சம்பாதிச்சேன் அப்படி இப்படின்னு சொல்கிறத மக்கள் உண்டு. அப்படி சொல்லுங்க, அப்படி கிடையாது. கடவுள் அவரிடம் கேட்கணும், அவர் பெற்று கொடுக்கிறார். ஆனால் சில சகோதரர்கள் சொல்லுகிற வார்த்தையை நான் காதில் கேட்டிருக்கிறேன், அவர்கள் படுகின்ற வேதனையும் நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். அவர் சொல்றதையும் காதில் கேட்டிருக்கிறேன், அவள் படுகிற வேதனையும் பார்த்துருக்கிறேன். தயவுசெய்து இங்கே எடுத்து படித்து பாருங்க. இனச்சட்டம் எடுங்க. எடுத்துட்டீங்களா? அதில் 16 பைபிள் எல்லாம் எடுக்கிறீங்க, எடுங்க. இனச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 17 அன்று 18 வசனத்தை நீ படித்து பாருங்க. எச்சரிக்கை. நான் நினைக்கிறேன் அந்த ஒருவேளை எனக்கு இருக்கும், நான் காதால் கேட்டவர்களுக்கும் நான் வார்த்தை கேட்டேன், அவங்களுக்கு ஒருவேளை இப்போ உட்காந்துருப்பீர்களானால் அவங்களுக்கு எச்சரிக்கை. சொல்லக்கூடாது நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. எல்லாம் நீ தந்ததானம் அப்படி கொண்டு வரணும். அப்பதான் அந்த புனலில் ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும். என்ன இருக்கும்? எல்லாம் பைபிள் எடுத்துட்டு நினைக்கிறதில்ல. இப்போ எடுங்க படிக்க பாருங்க. 17-18 வசனத்தில் எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்ட வல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். என்ன வார்த்தை! எல்லாம் கை வச்சு படிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. சொல்லக்கூடாது நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு. அந்த ஆற்றலை, அந்த வழிகளை திறந்து கொடுக்கிறவர் யார்? ஒரு பெரிய கடை வச்சிருக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, அதுக்கான வழிகள் எல்லாம் கொடுக்கிறவர் யார்? அவர் தான் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க பார்க்கணும், நிறைய நிலம் இருக்கலாம், நிறைய வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கலாம், அப்படிலாம் இருக்கலாம். இதெல்லாம் நான் சம்பாதிச்சு அப்படி வாங்கணும், எப்படி வாங்கணும் சொல்லக்கூடாது. எல்லாம் இந்த கருத்துக்கு என்ன கருத்து? இப்படி யார்த்த ஒரு சகோதரன் சகோதரி கடந்து வருகிறார்களோ அப்பொழுது தொடரும் கிருபை ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும். அந்த 2 கொரிந்தியர் 6, 7, 8 வசனத்தை படிக்கும் பொழுது நான் சொல்லுகிற கருத்து இந்த கருத்து என்ன கொண்டு இருக்கும். பிலிப்பியர் 4:11 எல்லாம் அவரிடம் வந்தது, எல்லாம் அவர் தந்தார். என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாக தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டார். எல்லாம் எனவே நண்பர்களே, அவருக்கு இருந்த தானம் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. இன்னைக்கு வசதி வாய்ப்போடு இருப்பது அவருடைய கிருபை. அவர் நமக்கு தருகிற கருத்து. இதை கொண்டு நாம் வாழ்ந்து வளரணும். சென்ற வாரத்திலே பார்க்கிற பொழுது எல்லாவற்றையும் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர் என்றும், அவருக்கு நாம் 10 பங்கு கொடுக்கிற பொழுது ஆசீர்வாதம் எப்படிலாம் வருகிறது பார்த்தோம். நாட்களிலே ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் நாம் கொடுக்கணும், காணிக்கை எப்படி கொடுக்கணும் பார்க்கும். காணிக்கை எப்படி, அந்த காணிக்கை கொடுக்கிற பொழுது நமக்கு வாழ்க்கையில் எப்படிலாம் ஆசீர்வாதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் எப்படியுமே நம்ம இருக்கும் திகண்டுகிட கடவுளுக்காக வரணும். இப்பொழுது பிரியமானவர்களே, 3ஆம் பகுதியாக நாம் கொள்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. எது? முதல் பலன் தசமபாகம், அதாவது 10 பங்கு தசமபாகம், அடுத்தது காணிக்கை, அடுத்தது முதல் பலன். இந்த முதல் பலனை கொடுக்கணும், ஆண்டவர் கொடுக்கணும். அந்த ஆண்டவர் கொடுக்கிற பொழுது கடவுள் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். என் அன்பானவர்களே, நான் உள்ளம் திறந்து தூய ஆவிக்குள்ளாக இந்த வசன வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீ படிக்கிற பொழுது, நீதிமொழி புத்தகம் தூய ஆவியான குணத்தை இருந்து நான் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனவாவது செஞ்சுப்பார்.
3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது 9 and 10 வசனத்தின் கருத்தை பார்க்கணும். உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று. உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதல் பலனையும் உன்னுடைய விளைச்சலுடைய எல்லாவற்றின் முதல் பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு. அப்போ பாருங்க, காணிக்கையாக்கு. அந்த கருத்துக்கு அப்படியே பாருங்க. உன் செல்வத்தை கொண்டு ஆண்டவருக்கு முதல் பலனை ஆண்டவருக்கு போட்டு, இந்த முதல் பலன் ஆண்டவருக்கு போட்டு கொடு, அப்போ ஆசீர்வாதம் கேட்கணும். நான் சொல்லுகிற பொழுது ஒரு நிகழ்விலும் தூயால் உணர்த்தப்படுகிறேன். நானும் சகோதரரும் இந்த அதிகாலை வேலை சில இடத்துக்கு புரோகிராம் போவோம், இந்த கால் பண்ண வருவோம். ஒரு நாள் அதிகாலை வெள்ளைப்பட்டு வரும். அப்போது அங்கே ஒரு டீ கடை ஒரு சாதாரண ரோட்டில் அப்படி இந்த மாதிரி ஓரம் வச்சுட்டு டீ போட்டுருப்பாங்க. நாங்கள் நின்றுக்கிறோம், எங்களோட கூட மற்றவங்களாம் கூட ஒரு 4-5-2-3 பேர் நின்றுக்கிறாங்க. அந்த டீ கடைக்காரன் என்ன பண்ணா தெரியுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் டீயை போட்டான். நாங்கள் அப்படி இப்போ என்ன பேசிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிறோம். அந்த டீ கடைக்காரன் டீ போட்டு ஒரு டம்ளர் டீ போட்டு எடுத்துகிட்டு ரோடுக்கு அந்த புறத்தில் ஒரு இந்த பயணிகள் தங்குறாங்க அந்த மாதிரி இருக்கணும். அதுங்க ஒரு பெரியவர், வயசான பெரியவர், மூலமுற்ற பெரியவர் அங்கே உட்காந்து பவுரு போட்டு படுத்துட்டு உட்காந்துக்கிறார். பவுரு போட்டு கம்ப்யூட்டரில் பெட்ஷீட்டு போட்டு உட்காந்துக்கிறார். இவர் ஒரு டம்ளர் தண்ணி அந்த டீ எடுத்துக்கிட்டு கொண்டு போயிட்டு அந்த பெரியவர்கிட்ட கொடுத்தாரு. நானும் நின்றுக்கிறோம். ரோடு கடந்து என்னோட போகிறோம், கொடுத்துட்டு வந்தார். அவர் கொடுத்துட்டு வந்த பின்னாடி தான் எங்களோட டீ போட்டுன்னு சொல்கிறார், பாவம் அந்த பெரியவர் அவருக்கு யாருக்குறாங்க, அதுதான் போய் முதல்ல போய் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் முதல்ல போய் கொடுத்தா அப்புறமெல்லாம் போக முடியாது, அதான் முதல்ல போய். அவர் செஞ்ச வார்த்தை எங்களுடைய இறைவசன வார்த்தையோடு கூட அப்படியே மாயானது. பாருங்க, இன்னைக்கு அந்த சகோதரனுடைய கடன் வருமானத்துக்கு நிறைய சேல்ஸ், கடன் நல்ல வருமானம். எப்படி ஆண்டவர் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். செய்யுதுன்னு இப்படி அந்த போயிட்டு கொடுத்துட்டு வந்தான் இருக்கு. நாங்கள் பார்த்து இருக்கோம். இருக்கு. அன்பானவர்களே, முதலாவது ஆண்டவருக்கு ஏழை எழுந்த கொடுக்க ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால ஆசீர்வாதம் இருக்கு. எப்படி நான் இதை நினைக்கிற பார்க்கிற பொழுது, நான் மற்ற சமயத்தார் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்ற சமயத்தார் மத்தியிலே நான் சொல்லுகிற பொழுது நீங்களும் நினச்சி பார்க்குறீங்களே, கிராமப்புறத்திலே அல்லது டவுன் பகுதியிலே பார்ப்பீங்க. மற்ற சமயத்து மக்கள் இருக்கும், ஒரு காய்கறி வச்சுருக்கிறாங்க, ஒரு பழக்கடை வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு கடை வச்சுருக்கிறாங்க, ஏதோ ஒரு கடை வச்சுருக்காங்க, ஸ்டால் வச்சுருக்கிறாங்க, கடை வச்சுருக்காங்க. அவனுக்கு வர வருமானத்தை என்ன பண்ணுவாங்க? அவங்க அப்படிலாம் சுற்றிட்டு அப்புறமால கொண்டு போயிட்டு விற்கிறாங்க. அவனுக்குள்ள இருக்குது. நாம் எங்கே இறைவசன வார்த்தையை வாசிக்கிற நாம் எங்கே எப்படி வந்து கொண்டிருக்கிறோம் பார்க்கணும் இல்லையா? நான் இந்த கருத்துக்களை சொல்லுகிற பொழுது இன்னைக்கு 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் படிச்சிங்க தானே, அடுத்து 10ஆம் வசனத்தை நீ படிச்சு பாரு. என்ன சொல்லுகிறது? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும், குடங்களில் திராட்சை ரசம் வழிந்தோடும். உன் களஞ்சியங்கள் கல்லா ஃபேக்டரி நிறைஞ்சிருக்கும், பணமா அப்படி நிறைந்திருக்கும், நிறைஞ்சு வழிந்து ஓடும் என்று அவர் சொல்றார். கேட்டு கடைபிடிச்சு வாழணும். அந்த டீ கடைக்கார அந்த கடலை சொல்றதுன்னா எதுக்கு நான் அப்படி சொல்றேன்? இப்படி நாம் கடந்து வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். அது இல்லாமல் முன்ன சொல்லுது பாரு, கோயிலுக்கு எப்படி தினம் செஞ்சிடும், எப்படிலாம் செய்யணும், இப்படி செய்யணும், அந்த ஒவ்வொரு பார்க்கணும் இருக்கும். இதை நான் பார்க்கிற பொழுது அந்த இனச்சட்டத்தில் குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். இனச்சட்டத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 1 15 வசனத்தை நீ படிச்சனா எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது குறிச்சு வச்சுக்கிடுங்க. இனச்சட்டம் 26 1 15 வசனம் அப்படி முத்து மாதிரி இருக்கும். எப்படி வசனம் இருக்கும், படிச்சு பார்த்து அனுபவிங்க.
என் அன்பார்களை பார்க்கணும் இருக்கும். நீங்க அப்படி பார்க்கிற பொழுது அந்த 17, 18 முன்ன படிச்சவங்க தானே, அந்த 17, 18 வசனத்தை நீ படிக்கிற பொழுது அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். சொல்லி பார்க்கணும் இருக்கும். எடுக்கணும் என்று பார்க்கணும் இருக்கும். இனச்சட்டத்தில் தான் அந்த பார்க்கிற பொழுது அங்க சொல்லப்படுகிற வார்த்தை அருமையான ஒரு வார்த்தையா இருக்கும். இந்த பைபிள் நான் படிக்கிற பொழுது, நான் முதல்ல படிக்கிற பொழுது எனக்கு ஆண்டவரே என் பாவமே அடிச்சுக்கிட்டேன். ஏன்னா இல்லை, இன்னைக்கு நம்ம சமூகத்தில் மக்கள் நிறைய பேர் எடுத்து படித்து கொண்டு வரல. அதுதான் எனக்கு மனது பாரம். ஆண்டவர் நான் சொல்லி பாருங்க, ஆண்டவர் எத்தனை நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், பைபிளை படித்து இறைவார்த்தை கேட்டு அதன்படி நடந்தால் சுவைத்து பாருங்கள். படிக்கிற மாதிரி வசனத்தை படித்து பாருங்க. அன்றைக்கு அதில் சொல்லப்பட்ட 17 ஒரு வாசனை சொல்லப்பட்டிருக்கோம். என்ன சொல்லுங்க, அன்றைக்கு உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்டவல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். கடவுளை நினைச்சு பார்க்கணும். அவங்கள என்ன பண்ணாங்க? முதல் பலன் ஆர்டர் கொடுத்தாங்க, செயல்பட்டாங்க. செயல்பட்டாங்க. இந்த முதல் பலன் ஆர்டர் கொடுத்தாங்க, செயல்படுற போது நான் மற்ற சமயத்து மக்களுக்கு சொன்னேன், எங்களுடைய வாழ்க்கையில் கூட நான் பார்க்கணும். கிராமத்தில் இருக்கு எங்கள் அப்பா அம்மா சகோதரி வாங்கும்போது என்ன தெரியுங்களா, நிலத்தில் நெல் அறுப்பாங்க. எல்லாம் படைச்சி வந்துருமோ அல்ல அறுவடை முடிச்சுட்டுலாம் கொடுப்போம். அவங்க என்ன பண்ணும்போது அந்த அல்லத்தில் கூரை முடியும்ல, நட்டை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க, மேலே சிலுவை வச்சுருப்பாங்க. அப்படி அள்ளி அதை எடுத்து அதில் ஃபஸ்ட்டு ஒரு பையில் போடுவாங்க, பேக்கில் போடுவாங்க. அது கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் கொண்டு போய் ஆலயத்தை எடுத்து போயிட்டு ஆலயத்தில் போயிட்டு கொடுப்பாங்க. எப்படி ஒரு நிறைவேற்றுக்கு அந்த நெல் பார்க்கணுன்றதுக்கு பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கும், அப்பொழுது உன் களஞ்சிகள் நிறைந்திருக்கும். ஒரு வறுமையில வாழ்ந்தா கிடையாது, எல்லாம் போனதால் நின்றுருக்கும். நெல் அரிசி இருக்கும், வீட்டில் பருப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏன் அது ஃபஸ்ட்டு கொடுக்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் தோட்டத்தில் மாமரம் இருக்கு வச்சுக்கோங்க, வாழை மரம் இருக்கு வச்சுக்கோங்க, தென்னை மரம் இருக்குது. அந்த மரத்தில் வர பலனை எடுத்துன்னு போயிட்டு ஆண்டவருக்கு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னாக்க அடுத்ததெல்லாம் பிளஸ்ஸிங் பண்ணி இருப்பார். நீ கொடுக்கறதுக்கு நீ கொடுக்கும்போது ஒருவேளை அது விலை கம்மியாக இருக்கலாம், ஆனால் கொடுத்த பின்னாடி விலை அதிகமாக போகும். அவர் கொடுக்கிறார், செய்கிறார், அவர் அதிகமாக சொல்லுவார். சே, இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். உங்கள் வீட்டில் ஒரு கோழி வச்சு, நான்லாம் கிராமத்தில் பார்க்கும்போது கிராமத்து மக்களெல்லாம் உண்மையிலே இந்த வார்த்தையெல்லாம் அப்படி கடைப்பிடிக்கிற மக்கள் இருக்காங்க. நீங்கள் டவுனில் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் டவுனில் இருக்கும், கிராமத்து மக்கள் இருக்கும். சில பேர் கோழி பிடிச்சிட்டு வருவாங்க, சில பேர் முட்டை எடுத்துகிட்டு வருவாங்க, சில பேர் அது எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் இருக்கு கிராமத்து மக்கள். அந்த காலத்தில் அப்படிலாம் சொல்லி கொடுத்து மக்களை அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அது ஏதோ குருவானருக்கு வந்தது இல்லை, அது இல்லை, ஏழம் பண்ணுறாங்க. ஆனால் அவர் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இந்த வசன வார்த்தைகள்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிற காரணத்து கொடுக்கணும். அந்த நீதிமன்றத்துக்கு இந்த நான் சொல்லுகிற பொழுது ஏற்கனவே சொன்னேன்ல, ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். ஏழை எளி கொடுக்கிற பொழுது அது நான் கிடைக்கும். லூக்காட் நற்செய்தியை படிக்கிற பொழுது தூய உணர்த்துறதை அப்படி இப்படி சொல்லிட்டு வரேன். என்ன சொல்கிறேன் எனக்கு, லூக்காட் நற்செய்தி தயவுசெய்து எடுங்க. அதில் எடுங்க 14ஆம் அதிகாரத்தில் 13-14 அந்த வசனத்தை அவர் அங்கே இயேசு ஆண்டவர் சொல்கிறத பாருங்க. 14-15 என்ன சொல்லுது, நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அலை
அப்பொழுது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். நீ பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும். உனக்கு கைமாறு கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வார்த்தை பார்க்கணும். கைமாறு கிடைக்கும். அவங்க என்று முடியாது. இதுதான் சின்னம் சிறிய ஒருவனுக்கு நீ செய்து போதெல்லாம் எனக்கே செய்துங்கிற நிலையிலே கொண்டு போகிறது. இது நாம் செய்ய முடியுமா? செய்யணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் ஆண்டுடைய எல்ல ஜப வெளிப்பாட்டில் நற்செய்தியை கேட்டு அப்படி கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சகோதரன். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னாக்க சொந்தக்காரங்க கூடுவான், கார் அப்படிலாம் கூப்பிட்டுருவாங்க. நான் ஒன்று ஃபங்க்ஷன் அவங்க வீட்டுக்கு போனேன். போகும்போது பார்த்தோன்னாக்க அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னாக்க இந்த மாதிரி சொல்லப்பட்ட வாசனை வார்த்தைப்படி அப்படியே உட்காந்துக்கிறாங்க. கணவனும் மனைவியும் அவங்களுக்குலாம் பரிமாறிட்டு இருக்கிறாங்க. என்னோட ஒரு ஃபாதர் வந்தார். நாங்களும் போனோம். நாங்களும் அங்கேயே உட்காந்துக்கிட்டோம். நாங்களும் அங்கேயே அந்த கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு அவங்களோட கூட சாப்பிடுவோம். என் அன்பானவர்களே, அதுதான் கடவுளுடைய மகிமை. அதுதான் சின்னம் சிறிய அந்த காரியங்களை மூட முட்டவருக்கு அவருக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்டவர் பார்ப்பார். மேலேருந்து பார்த்து அந்த சிசிடிவி கேமரா வச்சு அப்படி பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறீங்கன்னு அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கடந்து வரணும். இதை நான் சொல்லுகிற ஒவ்வொரு கருத்தையும் பார்க்கணும். ஆண்டவருக்காக நாம் கடந்து வருகிற பொழுது அதன் ஆசீர்வாதம் முதல் பலன் ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். விடுதலை பயணம் எடுத்து பாருங்க. விடுதலை பயணம் எடுங்க. விடுதலை பயணத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீ 23ல் 19வது வசனத்தை நீ படிப்பீங்களானாக்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். 23ல் 19வது வசனம் பாருங்க. உன் நிலத்தின் முதற் கனிகளில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டு செல்வாய். முதன்மையான மீண்டும் ஒரு வார்த்தை அதை படிக்க பார்த்து எல்லா அறிவானுக்கும் உன் நிலத்தின் முதல் கனிகளில் முதன்மையானவற்றை. நம்ம நேற்று சொன்ன இல்லைங்களா, நல்லா அடுலாம் இருக்கிற பொழுது ஊனமுற்ற ஆட்டை நொண்டி ஆட்டி கொண்டு வரீங்க இல்லைங்களா? அப்படி பண்ணக்கூடாது. முதன்மையான பண்ணிருக்கும். நிலத்தின் முதல் கனிகளில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டு செல்வாய். என் கண்ட வசன வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தை படிக்கும்போது இந்த வசன வார்த்தைக்கு நெகேமியா ஒன்று புக்கு இருக்குல்ல, அதில் படிப்பாருங்க. அதில் ஒன்று ரொம்ப நேரம் இருக்கும். நெகேமியா புத்தகத்தில் நீ பார்த்தினாக்க அங்கே அருமையான ஒரு கருத்தை சொல்லுவார். நெகேமியா விடுங்க. நெகேமியாவில் 10ஆம் அதிகாரத்தில் 15 வசனம் நினைக்கிறேன். அதில் இதே கருத்து தான் அங்கே சொல்கிற கருத்துன்னு நினைக்கிறேன். 10ஆம் அதிகாரத்தில் 35 நெகேமியா அதற்கு எங்கள் நிலத்தின் முதற் பலனையும் எல்லா மரங்களின் முதற் கனிகளையும் ஆண்டுதோறும் ஆண்டவரின் இல்லத்துக்கு கொண்டு வர நேர்ந்து கொண்டோம். முதல் ஃபர்ஸ்ட் வரதை எடுத்து வச்சு ஆண்டு கொண்டு போறன்னு நேர்ந்து கொண்டோன்னு சொல்ல ஆண்டுக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரமே, நாம் ஆண்டுடைய வசன வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து கடந்து வருவோம் என்றால் ஆண்டவர் வானத்தின் கதவை திறந்து நமக்கு குறைவில்லாமல் ஆசீர்வதிப்பார், நிறைவாக ஆசீர்வதிப்பார். நாம் வாழ்ந்திருப்போம். ஆனால் நம்ம கேட்கறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை, வாழ்றதெல்லாம் இருக்கும்போது வறுமையும் ஏழ்மையும் இருக்கும். நான் சொல்லுகிற பொழுது எல்லாம் நிறைந்தவர் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற பொழுது எப்படி ஏன் நாம் வாழ்க்கையிலே கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனையோடு கூட இருப்போம், வறுமையில் இருப்போம், கடன் பிரச்சனையோடு இருப்போம், வட்டி கூட கட்ட முடியாத நிலையில் இருப்போம். ஏன் அன்னை மரியாள் சொல்லிக் கொடுத்த அந்த நிலையை நாம் கொண்டு வரல. அவர் சொல்லுது போல கணவர் கணத்தில் தண்ணீர் ரசம் தீர்ந்து விட்டது, அப்பா தாய் மரியா சொல்லுகிறாங்க அவர் சொல்லுது போல செய்யுங்க, பிளஸிங் இல்லைங்கள. பார்க்கணும் எடுத்து அப்படியே கொண்டு வாங்கன்ட்டுக்கு. சீராக்கு புத்தகத்தை நான் சொல்லும்போது சீராக்கு புத்தகம் எடுங்க. சீராக்கு புத்தகத்தில் எடுத்துட்டு சீராக்கு புத்தகத்தில் 35வது அதிகாரத்தில்
அந்த 17வது வசனம் நினைக்கிறேன். அதில் சீராக் அதில் எல்லாம் எடுக்கிறீங்க, பைபிள் எடுக்கிறீங்க. சீராக்கில் அதில் 35ல் 7வது வசனம் 35ல் 7வது வசனம். ஆண்டவரை தாராளமாய் மாட்சிப்படுத்து. ஆண்டவரை தாராளமாய் மாட்சிப்படுத்து. உன் உழைப்பின் முதற்கனிகளை முதல் கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே. எப்படிதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாங்க, எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குது. நாம எப்படி இல்லையா? கணக்கு பார்க்காது. இந்த கணக்கு பார்க்காதேன்னு சொல்லுகிற பொழுது நான் தூயான ஒருத்தட்டு ஒரு சொல்லி தரணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவன் குடும்பத்தால் அவன் சகோதரன் போவான் வருவான், கோயில் போயிட்டு வருவான். ஒரு நாள் ஜபத்துக்கு அப்படி வந்துட்டு என்கிட்ட அப்படி ஆலோசனைக்காக வந்தான். பிரதர், ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போய் சேர்ந்தேன் பிரதர். 8 மாதம் இருந்தேன். அப்புறம் வேலையை எடுத்துட்டாங்க. அப்புறமேல திரும்பி வேறு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நாள் வந்து கஷ்டத்தோட ஒரு வேலைக்கு போய் சேர்ந்தேன் பிரதர். அந்த வேலையில் பண்ணக்கும் அதில் ஒரு 3 மாதம் தான் பிரதர் வேலையை எடுத்துட்டாங்க. திரும்ப ஒரு வேலைக்கு போனோம் பிரதர். கஷ்டப்பட்டது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போனோம் பிரதர். அந்த வேலைக்கு போயிட்டு இப்போ 5ஆம் மாதம் அந்த வேலைக்கு போயிடுச்சு பிரதர். இப்போ நான் போன வேலையெல்லாம் நின்று போச்சு பிரதர், நிறுத்திட்டாங்க பிரதர். வீட்டில் ரொம்ப கஷ்டம் பிரதர். நான் அந்த தம்பிக்கு அவர்கிட்ட கேட்டேன், தம்பி பைபிள் படிப்பியான்னு கேட்டேன். எப்பயானா படிப்பும் பார்த்தேன், நீ எப்போ நான் படிப்பும் பிரதர். சரி விடு. நீ சம்பளம் வாங்கினியே, சம்பளம் வாங்கினதில் முதல் சம்பளம் வாங்கினா சம்பளம் வாங்கினேன். முதல் சம்பளம் பிரதர் என்ன பண்ணுவேன், வீட்டுக்காரிக்கு ஒரு புடவை, பிள்ளைங்களுக்கு அது இதெல்லாம் வாங்கிக்கின்னு பையனை எப்போ எடுத்துகிட்டு வருவேன் பிரதர். பையனை எப்போ எடுத்துகிட்டு வருவேன். அது வீட்டில் ஒரு பார்ட்டி வைப்பேன். அப்படி இல்லை பிள்ளைங்களால் சேர்ந்தாக்கா சாப்பிடுவேன் பிரதர். வேறு என்ன பண்ணுவேன்? என்ன என்னுடைய ஃப்ரெண்டு இருப்பான், ஃப்ரெண்டுகளோடு சேர்த்து என்னடா போனால் வேலை கிடைச்சாருன்னு சொல்லிட்டு பார்ட்டி வைப்பேன். தம்பி உனக்கு கடவுளுக்கு கொடுக்கறது இல்லை, கொடுத்தாரு அவருக்கு நீ எப்போ கொடுத்துருக்குறான்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை எடுத்து படுறா தம்பின்னு சொன்னேன். படுறான்னு சொன்னேன். படிடான்னு சொன்ன உடனே அந்த நீதிமொழி புத்தகம் 3 அதில் அதை படித்த உடனே அவன் அப்படியே அழ ஆரம்பித்தான். ஏன் பிரதர், நான் தப்பு பண்ணிட்டேன் பிரதர், ஆண்டருக்கு நான் கொடுக்கல, அதனால தான் இப்படி ஆகிப்போச்சு. என் அன்பானவர்களே, அந்த தவறை உணர்ந்து நல்ல ஒரு பாவறிக்கை செய்தான். நல்ல ஒரு பாவறிக்கை செய்தான். பாவறிக்கை செஞ்சு கொஞ்ச நாளைக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடச்சி முதல் பலனை கொண்டு போயிட்டுருக்கான். நீ நினைக்கக்கூடாது. என்ன சொல்லுது வசனம்? சொல்லுகிறது, முதல் கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காது. ஒருவேளை உனக்கு 20,000 ரூபா கொடுத்தாங்க வச்சுக்க, இப்போ சம்பளம் வச்சுக்க 20,000 வருது, 20,000 கொடுக்கணுமா அப்படி பார்க்காது. கஷ்டம் கொடு, அது பிற்பாடு இருக்கும். இன்னைக்கு நாட்களுக்கு கூட ஒரு சகோதரி வெளிநாட்டுக்கு போனாங்க. அந்த சகோதரனுடைய மகள், அதாவது அவன் குடும்பம் நல்ல பக்தியான குடும்பம், அவன் மகள் அப்படியே வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போது தொலைக்காட்சியான அதனால அவன் கடவுள் அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க. இது ஏன் சொல்லுகிறால், முதல் பலன் எவ்வளவு இருந்தால் கணக்கு பார்க்கக்கூடாது. நீ கொடு, அது ஆண்டவர் பார்க்கிறார். கொடுக்கிறானா இல்லையா என்று அவர் பார்க்கிறார். கொடுக்கிற பொழுது அது ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றார். அந்த இருக்கும், அப்படியே இருக்கும். என் அன்பானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற பொழுது அது ஆசீர்வாதம். அதனால தான் சொல்றதுக்கு கணக்கு பார்க்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் சொல்லுகிற ஒவ்வொரு கருத்துக்களும் நடக்கும். 2 கொரிந்தியரில் நான் இது சொல்லுகிற பொழுது, நேற்றுக்கு போன வாரத்தில் ஒரு சகோதரர் கேட்டார், பிரதர் எங்கே கொடுக்கணும்னு சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு சின்ன ஒரு கருத்து நான் சொல்லியே தீரணும் போல் சொல்லி. நான் அதிகமாக சொல்ல டைம் கிடைக்காது, நேரம் இருக்குது. நான் நான் கருத்து சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் பைபிளில் படிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, முதல் பலன், அதாவது ஆலயத்துக்கு கொடுக்கணும். மலாய்க்கு சொல்லப்பட்டபடி ஆலயத்துக்கு கொடுக்கணும். கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் சொல்லப்பட்டிருக்கு.
அதை குறிச்சிக்கிறீங்க, அதை குறிச்சிக்கிட்டு சில பேருக்கு புக்கில் கூட வந்திருக்கும். அந்த புக்கில் படித்து பாருங்கள். முதல்ல ஆலயத்துக்கு கொடுக்கணும். ஆலயத்துக்கு கொடுக்கணும். கடவுள் தந்து கொள்ளப்பட்ட ஆன்மீக தியான மையங்களுக்கு கொடுக்கணும். ஆன்மீக தியான மையங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஏழை எளிவர்கள் வைத்திருக்கிறாங்க, அனாதையெல்லாம் வைத்திருக்கிறாங்களே, அப்படி ஊனமுற்ற இல்லை வைத்திருக்கிறாங்க, நடத்துகிறாங்களே, அங்கே கொடுக்கணும். அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கப்படுகிற ஒரு கருணை. முதல். இரண்டாவது பார்க்கிற பொழுது ஏழை எளியவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்ட, நேற்றுக்கு நான் சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கும் இல்லைங்களா, அந்த கருத்தை சொல்கிறேன். ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு கொடுக்கணும். அவர் செய்யும் பொழுதுதான் ஆண்டவருக்கே செய்யணும். எல்லாம் ஆண்டவருக்கு தான் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். மூணாவது பார்க்கு ஆண்டவருக்காக அர்ப்பண ஊழியம் செய்கிறவர்கள். நீங்கள் அப்போ பார்க்குறீங்க, ஆண்டவருக்காக அர்ப்பண ஊழியம் பண்ணுகிறவர்கள். இப்போ வடநாட்டிலாம் வெளிநாட்டிலாம் பார்க்கும் பொழுது அங்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு சாப்பாட்டை கூட இல்லாமல் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறது இல்லை, அங்கே பல நாடு வெளிநாடுலாம் பார்க்கும் பொழுது அந்த மக்களோடு கூட மக்களாக இணைந்து அவங்களோடு கூட நற்செய்தி அறிவித்து ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவனுக்கு உண்மையை கெடுக்கணும் இல்லைங்களா. ஆண்டு பணியாளர் இந்த பணியாளர் சொல்லும் பொழுது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது உங்களை மத்திய 10 படிக்க வேண்டாம், 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், 10ஆம் அதிகாரத்தில் 41-42 சொல்லுவார், உங்களை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான், என் சீடனாக இருக்கிற ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்போம், ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்போம், அது ஆசிரியர் பெறாமல் போகிறாங்க. அப்படி ஏழைகளுக்கு, அந்த ஊழிக்காரர்களுக்கு கொடுக்கணும். நாம் பார்க்குறோம் சாரிபாத்து விதவை. அப்போ எலியா இருக்கிற என்ன சொல்கிறாரு, முதல்ல ஒரு அப்பம் சுட்டு எண்ணிக்கொண்டா, முதல்ல அது முதல் பலனா இருக்குது, பிளஸிங், அந்த பாத்திரம் நிறைவு வெளியிறதா இருக்கிறது. ஓ மை காட் வந்தால். அடுத்து நாம் பார்க்கிறோம் நற்செய்தி அறிவிப்புங்கிற ஊழியம். நற்செய்தி இருக்கு. இந்த நாட்களில் நற்செய்தி இறைவசன நற்செய்தி தான் மீட்பளிக்கிற வல்லமை. ரோமர்பத்திலே 10 முதல் அதிகாரத்திலே 16 மீட்பளிக்கிற வல்லமை நற்செய்தி தான். மக்களுக்கு எல்லா இணையாத்தம், எல்லா மக்களுக்கும் உலகமெங்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் சொன்னார். நற்செய்திக்காக கொடுக்கணும். இந்த 4 காரியங்களுமே ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டிய காரியங்கள். அப்படி கொடுக்கிற பொழுது, பார்க்கிற பொழுது அந்த ஆசை இருக்கும். நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு ஒரு வார்த்தை இருக்கும், பழமொழி கேட்டிருக்கீங்களா? பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு சொல்லுவாங்க. இந்த சம்பவத்தை நான் சொல்ல என்னன்னாக்க, கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் பார்த்தேன். எனக்கு ஒரு கோயில், மற்ற சமயத்து கோயில், அங்கே நிறைய பிச்சைக்காரங்களாம் பிச்சை வாங்கிட்டு இருக்கிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது முன்னாடிக்காரங்களெலாம் போட்டு போகிறாங்க. அவனுக்கு என்ன சாப்பிட்ற போட்டு என்னப்பா எவ்வளோ சாப்பிடுவான், இல்லை அது திரும்பி போயிட்டு வெளியே கூட்டிட்டாங்களாம். பின்னாடி இருக்கும் கொள்ளு வேலை. அங்கே ஒரு பாப்பா பேத்தி பிள்ளை என்ன பண்ணுறீங்களா, தாத்தா பாட்டி வாங்க பின்னாடிந்து கொடுக்கலாம், முன்னாடி வேணாம், எல்லாரும் நேரம் விடுவோம், பின்னாடி கொடுக்கலாம். பின்னாடி பார்க்கும்பொழுது அங்கே இல்லை, அவங்களும் போய் கொடுத்தாங்க. அவங்க மகராசி நல்லா இருக்கணுமா பாப்பா, நல்லா இருக்கணும்னு மகனை வாழ்த்துனாங்க. இங்கே இருக்கு பார்க்கணும். பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கும், பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எங்க யாருக்கு இதெல்லாம் தூய ஜெபம் பண்ணி ஆண்டவர்கள் கொண்டு இருக்கும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நாம் கடந்து போகலாம். 2 கொரிந்தியர் எடுங்க. பாத்திரம் அறிந்து எங்க எப்படி கொடுக்கணும் அதை அறிந்து கொடுக்கும் போது நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்கிற பொழுது அந்த 11வது வசனத்தின் காரியங்களா பின்னூற்று வரலாறு சொல்லப்பட்டிருக்கும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். ஆண்டவருக்காக நாம் கொடுத்து கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார் இருக்கும். அந்த 11வது வசனம் பாருங்க. 9ல் 11வது வசனம் பார்க்கணும், படிக்கணும். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லமை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள். எல்லாவற்றிலும் பாத்திரம் அறிந்து இடம் பிச்சு விடுங்க. அப்படின்னா ஜெபம் பண்ணுங்க. தூய் அவர் எங்க கொடுக்க சொல்றாரோ, இப்படி இப்போ நற்செய்தி காரியங்கள் என்ன இருக்கு இல்லைங்களா?
துயரம் எங்கே ஒன்று சொல்றாரு, அங்கே கொடுத்து கொடுத்து ஆண்டோடைய காரியம் நிறைச்சீங்க, ஆசிரிக்கப்பட்டிருப்பீர்கள். ஜெயிப்போமா ஜெயிப்போமா? அப்ப கிடைக்கலாம், கண்களை மூடலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வித்து செல்வராக்குவதே உமது விருப்பமாக இருக்கிறபடினால் இந்த நாளில் இந்த இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுக்க செய்தீர். கடந்த நாட்களில் கேட்ட செய்திகள், இந்த நாட்களில் கேட்ட செய்திகள் ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாய் கடந்து வரட்டும். அந்த வார்த்தைகளை கடைபிடித்து வருகிற பொழுது உடைய வார்த்தையின்படியே அவர்களை ஆசீர்வதியும், செல்வத்தை தாரும். உடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகாதபடி எல்லாரும் நிலையிலே ஆசிரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஊதாரி மகன், என் அப்பா வீட்டில் இப்படியெல்லாம் செல்வம் இருக்கிற பொழுது, பொருள் இருக்கிற பொழுது, வேலைக்காரர்கள் இப்படி இருக்கிற பொழுது நான் ஏன் இப்படி இருக்கணும், நான் ஏன் இப்படி வாழணும் சொல்லி திரும்பி வந்தது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் உம்மையும் உம்முடைய மகிமையும் அறிந்து உம்மிடம் திரும்பி வரட்டும். ஊதாரி மகன் எப்படி ஆசீர்பட்டானோ அதே போல ஒவ்வொருவரும் ஆசிக்கப்பட்டும் எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக உயிர்த்து, எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பிதாவே, ஆமீன், 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 ஆமீன்.